Hi learners, welcome to CS with Manju யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா காம்பினேஷனல் சர்க்கியூட்ல என்கோடர் அண்ட் டிகோடர் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சர்க்கியூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஃப் ஆர்டர்ஸ், ஃபுல் ஆர்டர்ஸ், ஹாஃப் சப்ட்ராக்டர் அண்ட் ஃபுல் சப்ட்ராக்டர் அண்ட் மேக்ஸ் டிமேக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இப்ப என்கோடர் டிகோடர் நம்ம பார்க்குறோம். என்கோடர் டிகோடர் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுலயே இருக்கு மீனிங். அதாவது ஒரு ஒரு அதர் அன்ஆத்தரைஸ்டு யூசர் வந்து நம்மளோட மெசேஜ ஒரு சென்டர்ட்ட இருந்து ரிசீவர்ட்ட இருக்க மெசேஜ வந்து நம்ம ரீட் பண்ணாம நம்மளோட மெசேஜ் ஹேக் பண்ணாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் என்கோடிங் டிகோடிங். என்கோடர் அப்படின்னா என்னன்னா நத்திங் பட் ஒரு ஃபார்மேட்ல இருந்து இன்னொரு ஃபார்மேட்க்கு சேஞ்ச் பண்றது. அந்த ஒரிஜினல் ஃபார்மேட்டை அதர் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்றது. சேம் டீகோடர் அப்படிங்கிறது என்னன்னா அந்த அதர் ஃபார்மேட்டை நம்மளோட ஒரிஜினல் ஃபார்மேட் சேஞ்ச் பண்றது. இதுதான் வந்து என்கோட் டிகோடோட ஒர்க். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள. Okay, today's thought. It is often the small step, not the giant leaps, that brings about the most lasting change. Yeah. நம்ம வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் மூவ் ஆகிறப்போ கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கடைசியில கொண்டாந்து கொடுக்கும். அதுதான் சொல்றாங்க. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட கடமையை சரியா செய்வோம், நமக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். என்கோடர்ஸ். என்கோடர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா an encoder is a digital combinational circuit. Yeah, we know that converts multiple input signals into binary code. ஷார்ட்டா சொல்லணும்னா பைனரி கோடை நம்ம கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதா என்கோடர்ஸ். an encoder convert a piece of information normal form to coded form. அதாவது நார்மல் ஃபார்ம் இருக்கிறத நம்ம கோடட் ஃபார்மா வந்து கன்வெர்ட் பண்றது தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா என்கோடரோட ஒர்க். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் என்கோடிங். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், என்கோடிங்னு சொல்லலாம். என்கோடிங் கன்சிஸ்ட் ஆஃப் சர்டன் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட் லைன்ஸ். எஸ், இதுக்கும் நமக்கு மார்க்ஸ் டிமார்க்ஸ் பார்த்த மாதிரி இதுக்கு ஒரு இன்புட் லைன்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்த்தோம்னா ரீகால் பண்ணலாம். ரீகால் பண்றப்போ பாத்தீங்கன்னா இப்போ மக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா மக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா மெனி டு 1. அதே டிமாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 to many. கரெக்டுங்களா? சோ இதே மாதிரியே என்கோடர்ஸ்க்கு ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா என்கோடோட இன்புட் பாத்தீங்கன்னா 2n இருக்கும், அதனோட அவுட்புட் பாத்தீங்கன்னா n அவுட்புட் லைன்ஸ் இருக்கும். இது வந்து என்கோடரோட ஃபார்மேட். இது கண்டிப்பா ஒரு MCQல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதுதான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 2n இன்புட் லைன்ஸ் இருக்கும், அதனோட அவுட்புட்ஸ் பாத்தீங்கன்னா n அவுட்புட் லைன்ஸ் இருக்கும். An encoder encodes the information represent by 2n input lines with n bits. ஓகேங்களா, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும். இதுதான் ஒரு பிளாக் டயக்ராம். நம்ம அங்க சொன்னோம் இல்லைங்களா, 2n இன்புட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க என்கோடர்ல. உள்ள போயிட்டு நமக்கு n அவுட்புட் லைன்ஸ் வரும். ஓகேங்களா, சோ ஒரிஜினல் ஃபார்மேட்டை நம்ம என்னவா மாத்த போறோம், பைனரி கோடா மாத்த போறோம். ஓகேவா, பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம பைனரி கோடா சேஞ்ச் பண்ண போறோம். கன்வெர்ட்டர் இந்த நடக்கிறது வந்து என்னது, கன்வர்ஷன். கன்வெர்ட் நடக்குது. இந்த கன்வர்ஷன் பண்ணதான் நமக்கு வந்து பைனரி கோடா சேஞ்சஸ் ஆகும். அப்போ அதனோட இன்புட் லைன்ஸ் பாத்தீங்கன்னா 2n, அவுட்புட் லைன்ஸ் பாத்தீங்கன்னா n அவுட்புட் லைன்ஸ் வரும். ஓகே, இதனோட டைப்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா 4 to 2 என்கோடர் அண்ட் 8 to 3 என்கோடர், அல்லது இதை வந்து ஆக்டல் என்கோடர்னு சொல்லுவாங்க, டெசிமல் டு BCD என்கோடர்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, சொல்றேன். இந்த இது பாத்தீங்கன்னா காம்பினேஷன் பாத்தீங்கன்னா 2 ஓகேங்களா, அதுதான் வந்து இங்க இருக்கும். அதே மாதிரி 2 அதுதான் வந்து இங்க இருக்கும். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது என்கோடர் ஃபார்மேட். ஏன்னா 2 நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல, 2n சொல்லியிருக்காங்களா, சேம் அதேதான் இங்க 4 to 2னா இது 2n. கரெக்டுங்களா? சோ 2n ஓட வேல்யூ என்னன்னா 4. அப்ப 2 என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா 2 தான் 4 இல்லைங்களா? அப்போ இந்த 2 தான் வந்து இங்க ஸ்பெசிஃபையா இருக்கு. அதே மாதிரி 8 to 3ங்களா, அப்போ 2 அப்ப இந்த 3 தான் வந்து நமக்கு அவுட்புட் லைன்ஸ். இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு கன்வர்ஷன், இதுதான் டைப்ஸ். ஓகேங்களா, 4 to 2 என்கோடர், 8 to 3 என்கோடர் அண்ட் டெசிமல் டு BCD என்கோடர். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம்.
4 to 2 என்கோடர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த டைப் ஆஃப் என்கோடர்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா? மாரி 4னா அப்ப 2 பவர் 2. அந்த 2ங்கிறது தான் வந்து அவுட்புட் லைன்ஸ். ஸோ அதுதான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இட் ப்ரொடியூஸ் த அவுட்புட் கோட். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதா? தட் இஸ் கன்வெர்ட் த இன்புட் இன்ஃபர்மேஷன் இன் எ 2 பிட் ஃபார்மேட்ல நமக்கு கன்வெர்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் கோட ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, காம்பினேஷன் ஆஃப் இன்புட் லைன்ஸ். எத்தனை லைன் குடுக்குறோமோ, அத வச்சு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்மேட். இப்ப எப்படி மக்ஸுக்கு நம்ம ஒரு ஃபார்மேட்ட அதிலேயே கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதுல குறிக்க முடியாது. ஏன்னா, அதுல செலக்டட் லைன்ஸ் இருக்கும். அத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆனா, இங்க செலக்டட் லைன் கிடையாது. ஸோ அதனால இதுக்கு நம்ப கன்வர்ஷன் அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தர பத்தி ஒவ்வொருத்தர் மாரி டிகோட் பண்ணுவாங்க, என்கோட் பண்ணுவாங்க இல்லையா? அது மாரி இதுக்கு ஒரு ஃபார்மேட். எத டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, இன்புட் லைன்ஸ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு என்கோடர். இதனோட பிளாக் டயகிராம் பார்த்தீங்கன்னா இது வந்து 4 இன்புட் சொன்னோமா? அப்போ 4 இந்த இடத்துல 2 அவுட்புட்ஸ். I0ல இருந்து I3 வரைக்கு. இது 4 இன்புட்ஸ். இது 2 அவுட்புட்ஸ். ஓகேங்களா? Y0, Y1. இது எப்படி அப்டின்னா, உங்களுக்கு இங்க வந்து ஒரு கோடட் ஃபார்மேட். அதாவது பைனரி கோடா நமக்கு கிடைக்கும்னு சொன்னோம் ஞாபகம் இருக்குங்களா? இங்க பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போட்டா, அந்த இன்ஃபர்மேஷன் பைனரி கோட்ல கன்வெர்ட் ஆகும். இல்லைங்களா? அதாங்க. ஃபர்ஸ்ட் Y0 இத பார்த்தீங்கன்னா, ஒரு டெசிமல் ஃபார்மேட்டா இருக்கும். இந்த 2 குரூப்பையும் நீங்க பண்ணீங்க அப்டின்னா, ஒரு டெசிமல் ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா, 0, 1, 2, 3 இது வந்து ஷார்ட்கட்டா சொல்றேன். சோ இந்த ஃபார்மேட் கிடைக்கணும். அப்ப இந்த ஃபார்மேட் கிடைக்கணும்னா, எந்த 2 இன்புட்ஸ் ஜாயின் பண்ணா இந்த ஃபார்மேட் கிடைக்கும்னா, அதுக்கான தான் இங்க குடுத்திருக்கு. I1, I3 இது 2யும் ஆட் பண்ணா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ஸ் கிடைக்கும். எதுக்கு? Y0க்கு. அதே Y1 பார்த்தீங்கன்னா, I2 அண்ட் I3 இது 2யும் ஆட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு Y1 ஓட ஃபார்மேட் கிடைக்கும். அது மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு என்கோடர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதனோட சர்க்யூட் டயகிராம். நம்ம சர்க்யூட் டயகிராம் என்ன பார்த்தோம்? Y0க்கு என்ன சொன்னோம்? Y0க்கு I1 அதாவது I1ம் I3யும் ஆட் பண்ணோம். சோ I1 எங்க இருக்கு? இதனோட லைன் பாருங்க. கரெக்ட்டா இதுக்கு போகுது. அண்ட் தென் I3 இதுக்கு ஒரு லைன் இருக்கு. சோ போகுது. இது வந்து என்ன கேட்? ஆர் கேட். சோ இதனோட ஆன்சர் என்ன? I1யும் I3யும் ஆட் பண்றது. அதே இந்த இதுக்கு Y2க்கு பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு எது ஜாயிண்ட் ஆயிருக்குது? I2வும் I3யும். சோ I2 பிளஸ் I3 இந்த ஃபார்மேட்ல தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இதனோட அவுட்புட், இதனோட அவுட்புட். இது 2 அவுட்புட்டையும் ஜாயின் பண்ணீங்கன்னா, ஒரு பைனரி கோட் ஃபார்மேட்ல நமக்கு கிடைக்கும். அதான் இதனோட சர்க்யூட் டயகிராம். இது வந்து எதுக்கு? 4:2க்கான சர்க்யூட் டயகிராம். நெக்ஸ்ட் ஆக்டல் டு பைனரி என்கோடர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டல் டு பைனரி அப்படின்னா 8 to 3. 8 to 3. அப்போ ஆக்டல் பைனரி கோட் டைப்ஸ் வந்து என்கோடர் தட் கன்வெர்ட்ஸ் ஆக்டல் கோட் டு பைனரி. இப்ப இதுல இருந்தே நமக்கு தெரியும். ஆக்டல் டு பைனரினா ஆக்டல்னா 8. சோ ஆக்டல் கோட நம்ம பைனரியா கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது இது. இட் அக்செப்ட் 8 இன்புட் லைன்ஸ். எத்தனை இருக்கும் இதுல? இன்புட் லைன்ஸ் 8 இருக்கும். பட் அவுட்புட் லைன் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். சோ இந்த அவுட்புட் லைன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா, காம்பினேஷன் ஆஃப் இன்புட் லைன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குது. சோ இதனால இத வந்து நம்ம என்ன சொல்லணும்னா 8 to 3 என்கோடர்னு சொல்லலாம். ஆக்டல் டு பைனரி அல்லது 8 to 3 குடுத்தீங்கனாலும் ரெண்டும் ஒரே இதுதான். அதனோட டயகிராம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிளாக் டயகிராம். இங்க 8 இருக்குங்களா? சோ 8 இன்புட்ஸ் இருக்கு. அதே மாரி இங்க 3 அவுட்புட்ஸ் இருக்கு. சரி. இதனோட காம்பினேஷன் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த காம்பினேஷன் நான் சொன்ன மாரி ஷார்ட் ட்ரிக் எடுத்துக்கோங்க. இது ஒவ்வொன்னையும் பார்த்தீங்கன்னா, இது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 ஓகேங்களா? அந்த காம்பினேஷன்ல தான் இருக்கும். இது 3யுமே குரூப் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த காம்பினேஷன் கிடைக்கும். சோ, அப்போ ஒவ்வொன்னுக்கும் எந்த மாரி ஃபார்மேட் அப்டிங்கிறது இங்க குடுத்துருக்காங்க. இந்த இத ஆட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ஸ் கிடைச்சிரும். சோ, அதுக்கான என்ன டயகிராம் போட்டிருக்காங்க அப்டின்னா, சர்க்யூட் டயகிராம் போட்டிருக்காங்க. சர்க்யூட் டயகிராம் ஒவ்வொன்லயும் ஆர் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ, இதுல வந்து நம்ம என்னென்ன காம்பினேஷன்னா, அது இதுல இருந்து நம்ம லிங்க் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது டெசிமல் டூ பைனரி என்கோடர். டெசிமல் அப்டின்னா உங்களுக்கு தெரியும். நம்ம 0 to 9 வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். பிசிடி அப்படிங்கிறது 444 பிட்டா நம்ம வந்து ஒவ்வொன்னையும் 44 பிட்டா நம்ம டிவைட் பண்ணி எழுதுறது தான் வந்து பிசிடி. The type of encoder convert the decimal number or information represent using the decimal number into equivalent the binary code. பிசிடி ஃபார்மேட்ல நம்ம எழுதுறது தான் டெசிமல் டு பைனரி என்கோடர்னு சொல்லுவாங்க. சோ டெசிமல் கோட் நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? அத வந்து பிசிடி கோட்ல 44 பிட்டா நமக்கு இங்க எழுதியிருக்கோம். அதுதான் வந்து டெசிமல் டு பிசிடி கோட் கன்வெர்ட்டர். சம்டைம்ஸ் இட்ஸ் கால் 10 to 4. 10ன்னு நமக்கு எதை குறிக்குது? டெசிமல். அதே 4ங்கிறது வந்து நம்ம 44ஆ நம்ம எழுதுறோம் இல்லைங்களா? அது பிசிடி ஃபார்மேட். சோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க.
இது 10 to 4னாலும் டெசிமல் டு BCDனாலும் சேம் நேம் தான். ஸோ அது மறந்துடாதீங்க. இதுல இருக்க என்கோடர்ல அதிகமா உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா அதனோட அனதர் நேம்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபார்மேட் அங்க கொடுத்துட்டு அவுட்புட் என்ன வருங்கிறத கேட்பாங்க. அவ்வளவுதான். என்கோடர் ரொம்ப அதிகமான MCQs இருக்காது. அதனோட ஃபார்மேட் என்ன, அதுல 2n இன்புட்ஸ் அண்ட் n அவுட்புட் லைன்ஸ், எத்தனை இன்புட்ஸ் எத்தனை அவுட்புட் லைன்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. வாட் இஸ் த பர்பஸ் என்கோடர், அவ்வளவுதான். சரி, இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணலாம். இன் எ பேசிக் என்கோடர் ஹவு மெனி இன்புட்ஸ் ஷுட் பி அண்ட் ஆக்டிவ் அட் எ டைம். இது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு டைம்ல எத்தனை இன்புட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது கேக்குறாங்க. எப்பயுமே என்கோடர் பொறுத்த வரைக்கும் சரி, டிகோடர் பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு டைம்ல எத்தனை இன்புட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும்னா ஒன்லி ஒன். ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஒன் இன்புட் ஷுட் பி ஆக்டிவேட் அட் எ டைம் டு அவாய்ட் ஆம்பிகியூஸ். ஆம்பிகியூஸ்னா உங்களுக்கு தெரியும். அதாவது மோர் தென் ஒன் ஃபார்மேட்ல இருக்கிறது வந்து ஆம்பிகியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே ஒரே ஃபார்மேட்டை நம்ம வெவ்வேறு இதை மாத்தி பண்ணணும்னாலும் நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுதான் வந்து ஆம்பிகியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்ஆம்பிகியூஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஒரு ஃபார்மேட்டை இந்த மெத்தட்ல போட்டா மட்டும்தான் வரும், அதர் மெத்தட்ல போட்டா வராது இந்த ஆன்சர். ஸோ அந்த மாதிரி அன்ஆம்பிகியூஸ். ஸோ அவாய்ட் ஆம்பிகியூஸ்க்காக நம்ம யூஸ் பண்றதுனால இது ஒரே ஒரு ஒன் இன்புட் தான் வந்து ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட், which encoder resolve ambiguity due to multiple active inputs. இப்போ நமக்கு ஒரு டைம்ல ஒரு இன்புட் இருக்கோம்னா ஓகே. சப்போஸ் மல்டிபிள் இன்புட்ஸ் ஆக்டிவேட் ஆகிறப்போ நமக்கு அதை எப்படி ரிசால்வ் பண்றாங்க அப்படின்னா பீரியாரிட்டி என்கோடர். பீரியாரிட்டி என்கோடர்ஸ் வந்து ஒரு டீட்டெயிலா சொல்லணும். அது தனியாக நான் வீடியோவா போடுறேன். ஓகேங்களா? ஸோ மெயினா இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மல்டிபிள் ஆக்டிவ் இன்புட்ஸ் வர்றப்போ அந்த ஆம்பிகுவிட்டி வந்து நமக்கு எது ரிசால்வ் பண்ண யூஸ் பண்ணணும்னா பீரியாரிட்டி என்கோடர். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சம் பீரியட் ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி, அதாவது ஒவ்வொரு ஹையஸ்ட் பீரியாரிட்டி கொடுத்து அதுக்கு ரன் பண்றதுனால நமக்கு இந்த ஆம்பிகேஷன் வந்து அந்த ப்ராப்ளம் வராம ரிசால்வ் பண்ணும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் 4 to என்கோடர் Y2 1. அதாவது இப்போ Y2க்கு, அதாவது அவுட்புட் 2க்கு 4 to 2ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப எத்தனை அவுட்புட் இருக்கும்? 2 அவுட்புட்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன இருக்கும்? Y1 Y2 அப்படி வச்சுக்கலாம். Y2 எப்ப 1ஆ இருக்கும் அப்படின்னா, இந்த 1ங்கிறது என்னன்னா ஆக்டிவா இருக்கிறதுன்னு அர்த்தம். சோ Y2 எப்ப ஆக்டிவா இருக்கும்? 2ங்கிறப்போ என்ன வரும் நமக்கு? 2 அவுட்புட்ங்கிறப்போ 1 0. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. எப்ப அப்படின்னா Y2 ஆக்டிவேட், அதாவது Y0னா 0ல, Y1னா 1 வருமா, 2னா 1 0, 3னா 1 1. ஸோ Y2 எப்ப ஆக்டிவ் ஆகும்? இந்த 1ங்கிறத வந்து என்னன்னா ஆக்டிவ் குறிக்கிறது. ஸோ Y2 எப்ப ஆக்டிவ் ஆகும் அப்படின்னா 1 0வா இருக்கிறப்ப ஆக்டிவ் ஆகும். ஓகேங்களா? அதான் 1 0. நீங்க சிம்பிளா வச்சுக்கணும்னா இங்க கொடுத்திருக்க அந்த இதுல வந்து ஆன்சர், அதாவது Y0ல இருந்து Y1 Y2 Y3 இந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி போடுறதுல நமக்கு Y2 வந்து 1 0. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மெயின் ப்ராப்ளம் இன் அ சிம்பிள் என்கோடர். என்கோடர்ல என்ன ஒரு மெயின் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இப்பதான் பார்த்தோம் அதுக்கான இது. மல்டிபிள் ஆக்டிவ் இன்புட்ஸ் கேஸ் ஆம்பிகிட்டி. அதாவது ஆம்பிகிட்டி வர்றப்போ நமக்கு, அதாவது மல்டிபிள் இன்புட்ஸ் இது பண்ணி நமக்கு ஒரு ஆம்பிகிட்டி வருதுன்னா அதுதான் மெயின் ப்ராப்ளம் ஆஃப் என்கோடர்ஸ். அதை அவாய்ட் பண்ணாதான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? பீரியாடிக் என்கோடர் யூஸ் பண்றோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகோடர்ஸ். நெக்ஸ்ட், டிகோடர்ஸ்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் என்கோடர்ஸ். தட்ஸ் ஆல். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை பைனரி கோடா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்கோடர் யூஸ் பண்றோம். ஸோ பைனரி கோடர் இன்ஃபர்மேஷனை நம்ம ஒரிஜினல் ஃபார்முக்கு மாத்துறதுக்காக யூஸ் பண்றதுதான் டிகோடர். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட்ல தட் கன்வெர்ட்ஸ் n bit binary input into m output channels such a way that only one output channel activated for each one possible combination of inputs. எப்படி possible combination of inputs வச்சு அது ஒன்னு ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து டிகோடர். இது ஜஸ்ட் ஆப்போசிட்னு சொன்ன மாதிரி என்கோடருக்கு என்ன சொன்னோம் நம்ம? 2n சொன்னோமா? இதுல பாத்தீங்கன்னா n இன்புட் லைன்ஸ் 2n அவுட்புட் லைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? In other words, the combination logic circuit which converts n input lines into the maximum of 2n. அதுதான் இங்க சொன்னதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். called a decoder. For example, இப்ப 2 bit decoder இருக்குன்னா இதுல 2 inputs இருக்கும், 4 outputs. 2 bit decoderனா இப்ப 2 power 2 என்ன வரும்? 4.
ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அதே 4 பிட் என்கோடர்னா அப்ப 2 power 4 என்ன வரும்? 16. 16 அவுட்புட்ஸ் வரும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்காக குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது. இதனோட பிளாக் டயகிராம். இங்க வந்து என்ன இருக்கும்னா, n இன்புட்ஸ் அதாவது n இன்புட்ஸ் தான் இருக்கும். ஆனா இங்க வந்து என்னன்னா 2 power n அவுட்புட்ஸ் இருக்கும். சோ அதனால தான் இங்க சொல்றாங்க 2 power nங்கிறப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றப்ப நமக்கு 1 கம்மியா இருக்குமா? அப்ப 2 power n - 1 அவ்வளவுதான். நத்திங் பட் வேற எதுவும் இல்ல. இதுல 8ல இருந்து e வரைக்கும் அதாவது n இன்புட்ஸ் வரைக்கும் இருக்கு. ஞாபகம் வச்சிருக்கிறது என்ன? 2 பவர் அதாவது n இன்புட்ஸ் 2 power n இந்த ஃபார்மேட்ல இருக்கும். டிகோடர். டைப்ஸ் ஆஃப் டிகோடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ்ல இருக்கு. அதுல பேசிக் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா 2 to 4. அங்க நம்ம என்ன பார்த்தோம்? 4 to 2 பார்த்தோமா? அதே அப்படியே ஆப்போசிட். இங்க என்ன பாக்குறோம்? 3 to 8. அங்க வந்து என்னன்னா 8 to 3 பார்த்தோங்களா? அத வந்து இங்க அப்படியே ஆப்போசிட். இங்க 4 to 16. தட்ஸ் ஆல். அதுல என்ன இருக்கோ அதே தான் வந்து இங்க யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது ஜஸ்ட் ஆப்போசிட். இதுல என்ன இருக்கோ அதுல ஆப்போசிட் ஆனதான் இதுல யூஸ் பண்ணுவோம். இதுதான் இதனோட டைப்ஸ். நெக்ஸ்ட். இப்ப 2 to 4 டிகோடர் யூஸ் பண்றோமா? இதுல என்ன இருக்கும்? 2 இன்புட்ஸ் இருக்கும். இது வந்து என்ன 2 to 4ல 2ங்கிறது இன்புட்ஸ். 4ங்கிறது என்ன? அவுட்புட்ஸ். அப்ப 2 power 2. ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து E அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு இருக்கிறது இது வந்து என்கோடர். அந்த என்கோடர் ஃபார்மேட் என்ன யூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாதான் அத டிகோடர் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? சோ அதனால Eங்கிறது என்கோடர் ஃபார்மேட். சோ A, Bங்கிற இன்புட் இது ரெண்டும் இன்புட். இன்புட் ஈங்கிற ஒரு என்கோடர் மூலியமா உள்ள டிகோடருக்குள்ள வருது. அது வந்து நமக்கு என்ன குடுக்குறது அப்படின்னா 2 power 2 4 அவுட்புட் லைன்ஸ குடுக்குது நமக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அங்க வந்து இந்த இ வந்து எப்ப எனேபிளா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல எதுவுமே இருக்காது இல்லைங்களா? அப்போ 0 தான். எல்லாமே எதுவுமே இல்லாம எல்லாமே நத்திங்கா இருக்கா? இன்புட்டே வரலங்கிறப்போ 0. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, எனேபிள் ஆகும் இது. எனேபிள் ஆகுறப்போ இத வந்து நீங்க ஃபிளிப் ஃப்ளாப்ல பார்க்குறப்ப தெளிவா புரியும். எனேபிள் ஆன உடனே உங்களுக்கு வந்து 0, 0ன்னு இருக்கும். இதுல 2 இன்புட்ஸ்னா நம்ம ஸ்டார்ட்டிங் என்ன இருக்கும்? 0, 0. அடுத்து 0, 1. அடுத்து 1, 0, 1, 1. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்ல இருக்கும். இது வந்து பைனரி ஃபார்மேட். கரெக்ட்டுங்களா? நமக்கு பைனரி கோட தான் ஒரிஜினல் ஃபார்மேட்ல மாத்துறோம். கரெக்ட்டுங்களா? சோ இது வந்து பைனரி கோட். அங்க பாத்தீங்கன்னா அவுட்புட்ல பைனரி கோட் வந்திருக்கும். இங்க வந்து இன்புட்ல. அப்ப இது 1 2 பிட்ஸ்ங்கிறப்போ நமக்கு இது வந்து 0 1 2 3 ஓகேங்களா? அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் y0 y0 பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. இது எப்போ எனேபிள் ஆகும் அப்படின்னா இது எனேபிள் மெத்தட். ஓகேங்களா? இந்த 1ங்கிறது எல்லாமே எனேபிள் மெத்தட். சோ y0 எப்ப எனேபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா e டாட் அது ரெண்டுமே என்னவா இருக்கு? A பார் B பார். ஓகேங்களா? இது வந்து ஆட் கிடையாது. இது வந்து AND ஆப்பரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே என்கோடர் பாத்தீங்க அப்படின்னா OR ஆப்பரேஷன் யூஸ் பண்ணுவோம். என்கோடர் வந்து OR ஆப்பரேஷன் யூஸ் பண்ணுவோம். டிகோடர் வந்து AND ஆப்பரேஷன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ y0 அதே மாதிரி y1 எப்ப எனேபிள் ஆகுது? E வந்து எனேபிள் அண்ட் தென் A பார் B. அதே தான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்தது y2. y2 எப்ப எனேபிள் ஆகுது? எனேபிள் 1 அப்ப A B பார் 0 இருக்கனால. y3 பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 1ஆ இருக்கும். அப்ப E AB வரும். ஓகேங்களா? இந்த எனேபிளேஷன் வச்சு தான் நம்ம இங்க ஃபார்மேட்ட அமைக்க முடியும். இதுதான் வந்து டிகோடரோட 2 to 4 டிகோடரோட ஒர்க். ஓகே. சர்க்யூட் டயகிராம் பாத்தீங்க அப்படின்னா ஏக்கு வந்து நம்ம 0வா இருக்கும் 1ஆ இருக்கும். ஏன்னா நமக்கு 2 டைம்ல வருது இல்லைங்களா? ஒரு இடத்துல 0 இருக்கும், ஒரு இடத்துல 1ஆ இருக்கு. சோ அதனால நம்ம நாட் கேட் ஒண்ணு யூஸ் பண்ணிருக்கோம் எக்ஸ்ட்ராவா. இது வந்து நாட் கேட் ஃபார் இந்த ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு 0 அல்லது 1 வரனால 2 இடத்துலயும் 2 இன்புட்க்கு இது 2ம் இன்புட். இந்த இன்புட்டுக்கு நமக்கு என்ன சொல்றோம்னா நாட் கேட் யூஸ் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் நமக்கு வந்து என்னன்னா அண்ட் கேட் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஈங்கிறது வந்து எல்லாத்துக்குமே எனேபிள் ஆயிருக்கும். இங்க பாருங்க எல்லாத்துக்குமே. சோ எல்லா இடத்துலயுமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். இங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. சோ எல்லா இடத்துலயுமே ஈங்கிறது வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ ஈங்கிறது கனெக்ஷன் இருக்கும். அங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருது A பார். சோ A பார். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கான இன்புட் பாத்தீங்கன்னா இதுவும் B பார். சோ B பார். இது அண்ட் கேட் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி y2க்கு பாத்தீங்கன்னா ஈங்கிறது நார்மலா வந்துருது. எனேபிள் என்கோடர் அந்த ஃபார்மேட். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து A பார். A பார் அண்ட் தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் வருது. சோ B. A பார் B. நெக்ஸ்ட் y2க்கு E வந்துருது.
இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா பி பார் அண்ட் தென் ஏ பி பார். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க இருக்கிறது ஏவோட ஒர்க். அது ஆக்சுவலி இங்க ஒரு கோட் மிஸ் ஆயிடுச்சு, அதனால கன்ஃபியூஸ்ட். ஓகேங்களா? ஏ, அடுத்தது வந்து என்னது, அடுத்தது இ, இது ரெண்டுமே வந்து இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏ பி, அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதனோட அவுட்புட்ஸ் இங்க வந்திருக்கு. இதுதான் வந்து நமக்கு சர்க்கியூட் டயக்ராம். நெக்ஸ்ட் 3 to 8. 3 to 8 அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும், 3 இன்புட்ஸ் இருக்கு ஏ பி சின்னு. அடுத்தது எனேபிள் என்கோடர் இருக்கு அண்ட் தென் 8 அவுட்புட்ஸ் இருக்கு. இதுல அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எனேபிள் அந்த என்கோடர் வந்து எனேபிளா இருக்காது. ஸோ அதனால அது எதுவுமே இருக்காது, அதனால 0. நெக்ஸ்ட் அது எனேபிள் ஆகிறப்பதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது வரைக்கும் இந்த 3 இன்புட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைனரி ஃபார்மேட்ல இருக்கும். பைனரி ஃபார்மேட்ல ஃபைண்ட் பண்ணா 0 1 2 3 4 5 6 7 பைனரி ஃபார்மேட்ல இருக்கும். அண்ட் தென் y வந்து இந்த இடத்துல வந்து எப்போ ஆக்டிவேட் ஆகுங்கிறது கொடுத்துருக்காங்க. நமக்கு டயகனலா பாத்தீங்கன்னாவே அதுக்கு ஒன்று ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் டயகனலா கொடுத்துருக்காங்க. இது எப்ப ஆக்டிவேட் ஆகும்? ஸோ எல்லாமே 0வா இருக்கப்போ, அப்போ இ வந்து எல்லாமே பார் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஒயிட் 1 எப்ப இதாகும்னா ஏபி வந்து 0வா இருக்கு, ஆனா சி வந்து இதா இருக்கனால அதுக்கு பாரோ வராது. இந்த மாதிரி இந்த இந்த இதை வச்சு இந்த ஃபார்மேட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், அத மாதிரி இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபார்மேட் தான் வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா Y2 எப்போ எனேபிள் ஆகும், ஏ வந்து பார். ஓகேங்களா? அடுத்தது பி வந்து 1 இருக்கனால அப்படியே வருது, சி பார். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றும் லிங்க் பண்ணி 7 அவுட்புட் லைன்ஸ்க்கு என்ன வருங்கிறத கொடுத்துருக்காங்க. இதனோட சர்க்கியூட் டயக்ராம் சேம் அதே மாதிரி அண்ட் கேட் யூஸ் பண்ணிருக்காங்க, இங்க நாட் கேட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா 0 1 மாறி வரனால எனேபிள்ங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வரும். நெக்ஸ்ட் 4 to 16 டிகோடர். 4 to 16 பாத்தீங்க அப்படின்னா இதுல 4 இன்புட்ஸ் இருக்கு ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது எனேபிள்க்கு இ இருக்கு அண்ட் தென் 0 to 5 15 வரைக்கும் அவுட்புட்ஸ் லைன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சேம் அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எனேபிள் வந்து எதுவுமே இருக்காது, ஸோ அதனால நத்திங், அது எதுவுமே இல்லை, அவுட்புட்டும் 0, அதை விட்டுருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எனேபிள் எப்பயுமே ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா இந்த 4 பிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெசிமல் ஃபார்மேட்ல நான் சொன்ன மாதிரி இருக்கும். அதாவது 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இதனோட பைனரி கோடு தான் இங்க இருக்கும். ஓகேங்களா? சோ பைனரி கோடு இருக்கும். அந்த பைனரி கோட அதுக்கப்புறம் அதனோட அவுட்புட் எப்ப எனேபிள் ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த இந்த மாதிரி போட்டா கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க அவுட்புட் மட்டும் Y0 போட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாமே 0வா இருக்கப்போ Y0, அப்ப என்ன வரும், இ மட்டும் எனேபிள், மீதி எல்லாமே பார்ல வரும். அதே மாதிரி Y1 பாத்தீங்கன்னா லாஸ்டா டி மட்டும் உங்களுக்கு 1ல இருக்கும், மீதி எல்லாமே வந்து 0வா இருக்கும் இல்லைங்களா? அதனால அந்த இது. ஸோ இதை வச்சு இந்த ஃபார்மேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் எப்படி நமக்கு 3 to 8 அண்ட் 2 to 4 இது பண்ணாங்களோ அதே மாதிரி தான் 4 to 16 டீகோடரும் இதே தான். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன்ஸ் டீகோடர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீகோடர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட் கன்வர்ஷன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஐ திங்க் என்கோடர்ஸும் கோட் கன்வர்ஷன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. மெயினா இந்த டீகோடர்ஸ் எதுக்கு அப்படின்னா மெமரி சிஸ்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றாங்க. யூஸ்டு ஃபார் டிமல்டிப்ளெக்சிங் ஆர் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் டேட்டா ரூட்டிங் அப்ளிகேஷன்ஸ் வேர் யூ ஷார்ட் ப்ரொபகேஷன் டிலே இஸ் ரெக்வயர். ஓகேங்களா? அப்ப எல்லாம் யூஸ் பண்றது டிகோடர்ஸ். இட்ஸ் மேபி ஃபார் டைமிங் ஆர் சீக்வன்சிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. அதே மாதிரி டிஜிட்டல் சர்வீஸ் டிவைசஸ்லாம் நம்ம டர்ன் ஆன் டர்ன் ஆஃப்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கும் டிகோடர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது இதனோட கொஸ்டின் அனலைசிஸ். டிகோடர் இஸ் சர்க்கியூட். அப்போ டிகோடர் வந்து இதனோட டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. கன்வெர்ட்ஸ் அனலாக் டு டிஜிட்டலா, கிடையாது. கன்வெர்ட்ஸ் பைனரி இன்புட் இன்டு யூனிக் அவுட்புட் லைன், கரெக்ட். ஏன்னா பைனரியில இருந்து இன்னொரு இதுக்கு கன்வெர்ட் பண்றது தான் வந்து டிகோடர் ஒர்க். அதே என்கோடர் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா அதர் ஃபார்மேட், அதாவது அதர் இன்புட்ல இருந்து நமக்கு பைனரி கோடா கன்வெர்ட் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து என்கோடர். டிகோடர் ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் டிகோடர் பர்ஃபார்ம் த ரிவர்ஸ் ஆப்ரேஷன் ஆஃப். ஆமா, எதனோட ரிவர்ஸ் ஆப்ரேஷன், நான் இப்பதான் சொல்லிட்டே இருந்தேன், என்கோடர். என்கோடரோட ரிவர்ஸ் ஆஃப். அதே மாதிரி மல்டிபிளெக்சர் அப்படின்னா எதனோட
டீமல்டிப்ளெக்சரோட ரிவர்ஸ் ஆப்ரேஷன் வந்து மல்டிப்ளெக்சர். encoder, reverse operation of encoder, converting binary code back to original many outputs காக யூஸ் பண்றது. அடுத்தது a decoder with n inputs produce how many outputs? So n inputs கொடுத்திருக்காங்க. அப்ப எத்தனை outputs கிடைக்கும்? 2 power n. So 2 power n. கரெக்டா பார்த்து போடுங்க. 2n இது வேற இது வேற. So கரெக்டா பார்த்து போடுங்க. அதான் இங்க கொடுத்திருக்க எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. நெக்ஸ்ட் in a decoder how many outputs are activate? நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்கோடர்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்லியிருக்கேன். அது வந்து என்னன்னா சேம் இதுலயும் வந்து ஒரே ஒரு ஒன்லி ஒன் அவுட்புட் வந்து தான் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் ஒரு டைம்ல. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கோடர் டிகோடர் சேம் தான். ஓகே. டிகோடர்ஸ் ஆர் காமன்லி யூஸ்டு எதுக்கு? இப்பதான் மெயினா நான் சொன்னேன் மெமரி அட்ரஸிங்க்கு தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது டிகோடர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். டிகோடர் மெயின்லி வந்து நம்ம யூஸ் பண்றது மெமரி அட்ரஸிங்க்கு. Decoders are used to memory addressing to select specific memory location based on binary input. Binary input வச்சு நம்ம specific memory locations கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றதுக்காக decoders நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் உங்களுக்கு டிகோடர் என்கோடர் வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நத்திங் பட் இதுல இருந்து உங்களுக்கு எம்சிக்யூ வந்து மோஸ்ட்லி கேட்கறது பாத்தீங்கன்னா அதனோட இன்புட்ஸ் எத்தனை அவுட்புட்ஸ் எத்தனை அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து அதனோட ஃபார்மேட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அதனோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.